ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க இந்த ப்ராப்ளத்தை? ஸோ கொஞ்சம் வந்து இந்த சர்க்யூட்டை வந்து பார்ப்பீங்க. என்ன கேட்டிருக்காங்க? விஎக்ஸ் ஐஎக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 வோல்டேஜ் சோர்சஸ் இருக்குது, 2 கரண்ட் சோர்சஸ் இருக்குது. அதில் 2 வந்து டிபெண்டன்ட் சோர்சஸ், 2 வந்து இண்டிபெண்டன்ட் சோர்சஸ். ஓகே, இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். சரி, ஐஎக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே. ஓகே, ஐஎக்ஸ் எங்கே இருக்குது, விஎக்ஸ் எங்கே இருக்குது, இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? இந்த விஎக்ஸ் வந்து இதில் இருக்குது, விஎக்ஸ் பை 4 இருக்குது. அதே மாதிரி 4ix இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து டிபெண்டன்ட் சோர்சஸ், டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். இது டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஓகே, எந்த மெத்தடாலஜியில் எந்த டூல் யூஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் எந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னா, நோடல் அனாலிசிஸ் போகலாம், இல்லைன்னா மெஷ் அனாலிசிஸ் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வரும். நோடல் அனாலிசிஸ் போகணுன்னா ஒன்லி கரண்ட் சோர்சஸ் இருந்ததுன்னா ஓகே. மெஷ் அனாலிசிஸ் போகணுன்னா ஒன்லி வோல்டேஜ் சோர்சஸ் இருந்ததுன்னா ஓகே. பட் இது வந்து மிக்சிங் ஆஃப் போத் இருக்குது. அந்த கேசஸில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ எனிஹவ், நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து மெஷ் அனாலிசிஸ் வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வந்துடுறேன். ஓகே, இப்போ எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். திஸ் இஸ் ப்ராப்ளம் நம்பர் 3.63 ஃப்ரம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட் பை அலெக்சாண்டர் அண்ட் செடிக்யூஸ் 5th edition. ஸோ மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்த உடனே லூப் ஃபார்மேஷன் கண்டிப்பாக நமக்கு இது பண்ணணும். பார்த்த உடனே தெரியுது 3 க்ளோஸ் லூப் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அந்த க்ளோஸ் லூப்பை மெஷ் கரண்ட்ஸ் வச்சு மார்க் பண்ணி I1 I2 I3 அப்படின்னு 3 லூப் ஃபார்ம் பண்ணிடும். ஆக்சுவலாக இந்த லூப் ஃபார்மேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக நான் வந்து ஃபண்டமெண்டலாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த கிரீன் கலர் பாருங்க, இந்த கிரீன் கலர் வந்து இந்த பிரான்ச் வழியாக போகுது இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும், அப்புறம் 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் வழியாக போகுது, அப்புறம் இந்த பாத் தென் விஎக்ஸ் அதாவது 2 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகுது, அப்புறம் பேஸ் லைன் வழியாக போகுது, ரெஃபரன்ஸ் லைன் வழியாக போகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு க்ளோஸ் பாத் கிடைச்சிருச்சா? அதை தான் நம்ம வந்து இந்த ரெட்டில் வந்து ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போட்டு காட்டுறோம். திஸ் இஸ் க்ளோஸ் லூப் அப்படின்னா அந்த ரெட் லைனும் அந்த கிரீன் கலரில் நம்ம மார்க் பண்ணிப்போம்ல, அதுவும் ஈக்குவல். இந்த பாத் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஒரு க்ளோஸ் லூப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? இதில் ஒரு கரண்ட் நம்ம வந்து கண்டிப்பாக அசைன் பண்ணணும். அது வந்து I1 அப்படின்னு அசைன் பண்ணுறோம். சரியா? அதே மாதிரி ரெண்டாவது லூப் எங்கே ஃபார்ம் பண்ணலாம், ரெண்டாவது க்ளோஸ் லூப் எங்கே ஃபார்ம் பண்ணலாம்னா அந்த ரெட் கலர் ஷோ பண்ணிருக்கேன் இல்லையா? அது 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் வழியாக போகுது, அதுக்கப்புறம் Vx/4 கரண்ட் சோர்ஸ் வழியாக போய் இது க்ளோஸ் ஆகுது. சரியா? இப்போ இதுக்கு கரண்ட் வந்து I2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ தேர்ட் லூப் எங்கே ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் வச்சு ஃபார்ம் பண்ணிருப்பேன். சரியா? கம்ப்ளீட் க்ளோஸ் பாத். ஸோ இது இந்த பாத் வழியால ஃப்ளோ ஆகுது கரண்ட் அப்படின்னு காட்டுற போது இதுக்கு நம்ம இந்த ரெட் கலர்ல I2 கரண்ட் தேர்ட் லூப் அப்படின்னு ஃபார்ம் பண்ணணும். ஸோ லூப் ஃபார்மேஷன் இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? அவுட்டர் ரிங்ல நம்ம ஃபார்ம் பண்ணலாம், பட் அது வந்து மெஷ்ல வராது. மெஷ்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா இது மெஷ் அனாலிசிஸ். மெஷ்னா கண்டிப்பா உள்ள வந்து இன்னொரு லூப் இருக்கக்கூடாது. அதனால இந்த அவுட்டர்ல உள்ள பெரிஃபரல் வச்சு நம்ம வந்து லூப் எடுக்கல. அது வரத்தான் போகுது. ஏன் வரப்போகுது அப்படின்னு சொன்னோம்னா சூப்பர் மெஷ் அனாலிசிஸ்ல அது வரப்போகுது. அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ 3 லூப் ஃபார்ம் பண்ணியாச்சு. வேற என்ன தெரியணும் இதுல அப்சர்வேஷன்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ப்ராப்ளத்திலேயே ஐஎக்ஸ் அப்படிங்கிற கரண்ட் ஒன்று ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. எது வழியா ஃப்ளோ ஆகுது? 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகிறத கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக I1 I2 I3 3 கரண்ட் தான் எடுத்திருக்கிறோம். அந்த ப்ராப்ளத்துல கொடுத்துருக்கிற அந்த ஐஎக்ஸ்ங்கிற கரண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ அதை பார்த்தோம்னா இந்த I1 கரண்ட்டும் ஐஎக்ஸ் கரண்ட்டும் சேம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரீன் கலர் லூப் இருக்குதுல்ல, இந்த கிரீன் கலர் லூப் வந்து I1 கரண்ட் ஃப்ளோ ஆகிற பாத் இல்லையா? அதே பாத்தில் தான் அந்த ஐஎக்ஸும் ஃப்ளோ ஆகுது. அதனால I1 இஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இனி அடுத்த ஸ்டெப் என்ன? ஓகே, இது I1க்கு I2க்கு I3க்குன்னு மெஷ் அனாலிசிஸ் மூலமாக கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணி வோல்டேஜ் ஈக்குவேஷன் நம்ம வந்து எழுதணும் இல்லையா? அதுதானே மெஷ் அனாலிசிஸ். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா என்ன ஸ்டேட் பண்ணுது? In a closed loop, the algebraic sum of voltages is 0. Algebraic sum na cumulative sum. Cumulative sum na positive voltage இருக்கலாம், negative voltage இருக்கலாம். Positive voltageங்கிறது நீங்க வந்து voltage rise ன்னு எடுத்துக்கலாம், negative voltageங்கிறது voltage drop ன்னு எடுத்துக்கலாம். எப்போ voltage rise அப்படின்னு சொன்னோம்னா negative to positive போகும்போது voltage ரைஸும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும்போது வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ யூஸ்வலாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அங்கே வோல்டேஜ் ட்ராப் அக்கர் ஆகும். அப்போ நீங்கள் அங்கே மார்க்கிங்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ப்ளஸ்ஸும்
எண்டிங் பாயிண்ட்ல மைனஸும் பண்ணணும். எந்த ரெசிஸ்டரா இருந்தாலும் இந்த ப்ரொசீஜர்ல தான் பண்ணணும். பிளஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லயும் மைனஸ் வந்து எண்டிங் பாயிண்ட் through which the current is flowing downwards அப்படின்னு எடுக்கும்போது சரியா. ஸோ இது வந்து ஐஎக்ஸ் கரண்ட் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது, லெஃப்ட் டு ரைட் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பிளஸ் ஹியர், இங்கே வந்து மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கும். பாசிட்டிவ் வோல்டேஜஸ் நெகட்டிவ் வோல்டேஜஸ் அதனுடைய சம்மேஷன் எல்லாம் சேர்ந்தோன்னா அந்த க்ளோஸ்டு லூப்ல நமக்கு ஜீரோங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஸோ இந்த கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா வச்சு நம்ம வந்து வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னு போகும்போது என்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது. இப்போ I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு ஒரு பாத் காட்டிட்டோம் இல்லையா, அந்த பாத்தில் 3 ஆம்பியர்ஸ் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா கரண்ட் சோர்ஸ் இருக்கிற பாத்தில் என்ன வோல்டேஜ் ட்ராப் இருக்குது அல்லனா வோல்டேஜ் ரைஸ் இருக்கிறது நமக்கு எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா நமக்கு தெரியாது. ஸோ கரண்ட் சோர்ஸ் இருக்கிற இடத்துல வோல்டேஜ் ட்ராப் வோல்டேஜ் ரைஸ் இருக்குதா இல்லையாங்கிறது தெரியலன்னா எப்படி நம்ம எழுத முடியும் வோல்டேஜ் ஈக்குவேஷன். ஸோ வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அப்போ இந்த மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ண முடியாது. லூப் ஈக்குவேஷன் எழுதணும் ஆனால் எழுத முடியாது. அப்போ அந்த கேஸில் என்ன செய்யணும், நம்ம வேற ஒரு ஆப்ஷன் தான் போகணும். வேற ஏதாவது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா. அப்போ இந்த 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ்னால பிரயோஜனம் இல்லை இப்போதைக்கு. அதனால அதை வந்து என்ன செய்யணும், நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ரிமூவ் பண்றதுனால 2 கரண்ட் சோர்ஸ் இருக்குது சரியா. அப்போ இந்த 2 கரண்ட் சோர்ஸ்லயும் இதே பிரச்சனை தான். அதனால இந்த 2 கரண்ட் சோர்ஸையும் நம்ம என்ன பண்ண போறோம், ரிமூவ் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து 3 ஆம்பியர்ஸ் கரண்ட் சோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட். அடுத்து இந்த Vx/4ங்கிற டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ண அப்புறம் இந்த I2க்கு அங்கே என்ன வேலை, அந்த பாத்தே இல்லாமல் ஆயிடுச்சு. கரண்ட் அப்போ எப்படி ஃப்ளோ ஆகும், அதனால அதுக்கும் வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த Vxங்கிற வோல்டேஜ் ட்ராப் இருக்கிற மாதிரி ஒன்று வந்து ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க. அது 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல நமக்கு கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ளோட்டிங்காக இருக்குது. இது எண்ட் ஆகலை எங்கேயுமே. இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இட் இஸ் அ ஓப்பன் திங், இட்ஸ் நாட் அ க்ளோஸ்ட் பாத். கரண்ட் எங்கே தான் ஃப்ளோ ஆகும், க்ளோஸ்டாக இருந்தால் தான் ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த கிரீன் கலர் கோட் லைன் போடுற பாருங்க, அதை பாருங்க. ஸோ இப்படி ஃப்ளோ ஆகி இங்கே ஃப்ளோ ஆகி, அதாவது 50 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகலாம். அப்புறம் 10 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகலாம். அப்புறம் 5 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகலாம். அப்புறம் 4ix வழியாக ஃப்ளோ ஆகி இந்த லாஸ்ட்ல பேஸ் லைன் அல்ல ரெஃபரன்ஸ் லைனுக்கு வந்து எண்ட் ஆகலாம். இதான் க்ளோஸ்டு பாத். இங்க அப்போ இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன வேலை, இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா எண்ட் ஆகிறதுக்கு எந்த இடமுமே கிடையாது. ஸோ இந்த 2 ஓம்ங்கிறது வந்து அது ஒரு ஃப்ளோட்டிங்ல இருக்குது. அதனால அதையும் நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும், ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் சரியா. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கிற இந்த லூப் அதை வந்து சூப்பர் மெஷ் அப்படின்னு சொல்லணும். பெரிய லூப் அதை வந்து சூப்பர் லூப் அல்ல சூப்பர் மெஷ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. ஸோ இந்த சூப்பர் மெஷ்ஷுக்கு தான் கேவிஎல் அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த I1 அதாவது ஃபர்ஸ்ட் லூப் செகண்ட் லூப் தேர்ட் லூப் எதுக்குமே அப்ளை பண்ண முடியல. அதனால நம்ம ஒரு சூப்பர் மெஷ்ஷை ஃபார்ம் பண்றோம். இந்த சூப்பர் மெஷ்ஷுக்கு நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணலாம். பட் இதுல கேவிஎல் அப்ளை பண்ணும்போது புதுசா ஒரு ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏற்கனவே என்ன கரண்ட் இதுல ஃப்ளோ ஆகுதோ அதை வச்சுதான் கேவிஎல் எழுதும். ஸோ இனிஷியலாக ஒரு கிரீன் கலர் போட்டு காட்டினாலே அந்த பாத்தில் I1 ஃப்ளோ ஆகுது. தட் மீன்ஸ் 50 வோல்ட்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் வழியாகவும் 10 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் I1 கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அதை வச்சு கேவிஎல் ஃபார்ம் பண்ணணும் அங்கே. அப்புறம் இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் 4ix வோல்டேஜ் சோர்ஸ் வழியாகவும் I3ங்கிற கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதும். I2 கரண்ட்டுக்கு தான் வேலை இல்லாமல் போயிடுச்சு இல்லையா. ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியும், இல்லாட்டினா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பிரான்ச் இந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி 50 வோல்ட்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் வழியா டிராவல் பண்ணுவோம் இல்லையா. அப்படி டிராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்கவுண்டரிங் பாயிண்ட் வந்து மைனஸ், அதனால -50. அப்புறம் செகண்ட் பாத் வந்து இந்த விட்ட இடத்துல இருந்து தொடங்கி இது வரைக்கும் வரணும் இந்த பாத்ல சரியா. இதுல வந்து நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பிளஸ்ங்கிற சைன் இருக்கு, அதனால பிளஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல நமக்கு என்ன கிடைக்கும், வோல்டேஜ் ட்ராப் கிடைக்கும். 10 into என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1 isn't it. ஸோ இதில் ஓம்ஸ்ல ஆக்சுவலாக அப்ளை பண்ணுறோம். V equal to IR, I வேல்யூ I1, R வேல்யூ 10. ஸோ 10 into I1 அப்படின்ட்டு எழுதிடும். ஓகே, அப்புறம் தேர்ட் பார்ட் இதில் ஸ்டார்ட் பண்ணி இதில் போடுறோம் இல்லையா. இது வழியாக வரும். இது வழியாக வரும்போது
இங்க 2 எலிமெண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சோ அது வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? I3 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இது நான் வந்து அங்க yellow கலர் வச்சு மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். அந்த க்ளோஸ்டு பாத். அதுல I3 கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி இல்லையா? சோ அப்போ இதுல என்ன வோல்டேஜ் டிராப் இருக்கும் உங்களுக்கு 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல? V equal to I into R. என்ன கரண்ட்? I3 கரண்ட். R வேல்யூ என்ன? 5. ஸோ 5I3 அப்படின்னு போடுறோம். பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போது உள்ள சைன், அந்த சைனை தான் இங்க நம்ம மார்க் பண்ணணும். ஓகே. அப்புறம் இந்த டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இதனுடைய ஃபர்ஸ்ட் என்டரிங் பாயிண்ட்ல நமக்கு வர்றது பிளஸ், அதனால பிளஸ் 4ix அப்படிங்கறது போட்டு ஈக்குவல் டு 0. The summation is equal to 0. இதுதான் KVL. கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா பேஸ் பண்ணி எழுதக்கூடிய வோல்டேஜ் ஈக்குவேஷன். ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த 4ix இங்க பாத்தீங்கன்னா நமக்கு I1ங்கிறது அன்னோன் வேல்யூ, I3ங்கிறது அன்னோன் வேல்யூ, Ixங்கிறது அன்னோன் வேல்யூ அப்படின்னு 3 அன்னோன் வேல்யூ இருக்குது. 3 அன்னோன் வேல்யூ இருந்தது அப்படின்னா 3 ஈக்குவேஷன்ஸ் வேணும். சரியா? அப்போ 3 ஈக்குவேஷன்ஸ்க்கு எங்க போக போறோம் அப்படிங்கிறது அடுத்து இனிதான் பார்க்கணும் நம்ம. இதுல வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா அந்த Ixக்கும் I1க்கும் ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். Ix is equal to I1 அப்படின்ட்டு. அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப்ல Ixக்கு பதிலா I1 ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். அப்போ இப்போ எத்தனை அன்னோன் இருக்குது? 2 அன்னோன் தான் இருக்குது. I1ம் I3யும் இருக்குது இல்லையா? ஸோ I1 கம்பைன் பண்ணிக்குவோம். நமக்கு 14ங்கிற வேல்யூ வரும். அந்த I1க்கு கோஎஃபிஷியன்ட் 14I1 5I3 that is equal to 50 அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஓகே. இன்னும் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வேணும். அதுல வந்து I1 I3 தான் இருக்கணும். அதுல இருந்தா அப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே. சூப்பர் மெஷ் கான்செப்ட் வரும்போது KVL மட்டும் அப்ளை பண்ணா போதாது, KCLும் அப்ளை பண்ணி ஆகணும். சரியா? ஏன்னா எந்த பிரான்ச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணுமோ கரண்ட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல நோடல் அனாலிசிஸ் நம்ம பண்ணி ஆகணும். அப்பதான் நமக்கு வந்து ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஒரிஜினல் திரும்பியும் ஒரிஜினல் சர்க்யூட்டுக்கு வரோம். இதுல எந்த கரண்ட் சோர்சஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த கரண்ட் சோர்ஸ் ரிமூவ் பண்ணோம், இந்த கரண்ட் சோர்ஸ் ரிமூவ் பண்ணோம். ஸோ இந்த 2 கரண்ட் சோர்ஸை இன்வால்வ் பண்ணி நோடல் அனாலிசிஸ் நம்ம போடணும். அப்ப நோட் ஃபார்மேஷன் பண்ணணும் இல்லையா? இது வழியா என்னென்ன கரண்ட்லாம் ஃப்ளோ ஆகும்? இட்ஸ் அ காமன் பாத் பிட்வீன் திஸ் லூப் 1 அண்ட் லூப் 2. லூப் 1க்கும் லூப் 2க்கும் காமன். அதனால I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு 2 கரண்ட் சொல்லலாம். அதே மாதிரி Vx/4 எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா that particular branch is common to second loop as well as third loop. I2 கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது, I3 கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது. அந்த கேஸ்ல நம்ம ஒரு பர்டிகுலர் நோட செலக்ட் பண்ணணும். எய்தர் இட் கேன் பி செலக்டட் அட் திஸ் பாயிண்ட், இங்க செலக்ட் பண்ணலாம், அல்லனா பின்னு நம்ம ஆல்ரெடி வச்சிருந்தோம்ல அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ பிங்கிற நோடோ சிங்கிற நோடோ நம்ம செலக்ட் பண்ணலாம். எது செலக்ட் பண்ணாலும் ஓகே. ஸோ அந்த நோடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இட் மஸ்ட் கவர் ஆல் த கரண்ட்ஸ் விச் ஆர் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் பர்டிகுலர் கரண்ட் சோர்சஸ். இந்த கரண்ட் சோர்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த கரண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ற மாதிரி நோடா இருக்கணும். ஸோ அது பி நோடா இருக்கலாம், இல்லைன்னா சி நோடா இருக்கலாம். ஸோ இப்போ KCL அப்ளை பண்ண போறோம். ஸோ நான் ஏ நோட் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஏ நோட்ல என்னென்ன கரண்ட்லாம் ஃப்ளோ ஆகும், இன்கமிங் கரண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா I3 கரண்ட் கரெக்டா உள்ள ஃப்ளோ ஆகுறது இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியா உள்ள ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுலயும் உங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் வரலாம். பேசிக்கா ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ற எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு டவுட் தான். நோட் பாயிண்ட் எடுத்துட்டோம் இல்லையா? அந்த நோட் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல நான் ப்ளூ கலர் போட்டிருக்கேன். சரியா? ரைட் சைட்ல கிரீன் கலர் போடுறேன். 2 பிரான்ச் ஓவர். பாட்டம்ல வந்து yellow கலர் போடுறேன். ஓகே. ஸோ இந்த 3 பிரான்ச்சஸ் வந்து ஏ நோட் கூட ஜாயின் ஆயிருக்குது இல்லையா? அப்போ இந்த ப்ளூ கலர் வந்து லெஃப்ட் சைட் போகுது. இந்த லெஃப்ட் சைட்ல என்னென்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன் ஓகே லீவிங் கரண்ட் 3 ஆம்பியர்ஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐ அவுட்ல அதுக்கு வந்து நான் வந்து ஓகே கொடுத்துருவேன். ஆனா இன்னொரு டவுட், கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நாலேஜ் பர்சனா நம்ம இருக்கிறோம், நல்லா வெல் வேர்ஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு டவுட் நமக்கு வரணும். என்னன்னா இந்த பாத் வழியா I1 கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது, I2 கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுதுன்னு செய்யுது, ஏன் இந்த 3 ஆம்ப்ஸ்ங்கிறது மட்டும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ட்டு கண்டிப்பா டவுட் கேட்கணும். ப்ளூ கலர் பாத் எடுத்துக்கிட்டோம்னாலே அதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு நான் சொல்றேன், 3 ஆம்பியர்ஸ் கரண்ட் சொல்றோம் இல்லையா? அதுவே போதும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா திஸ் 3 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு I2 minus I1. அதுலயே அது இன்வால்வ் ஆகிருது. ஸோ 3 ஆம்பியர்ஸ்க்கு பதிலாக I2 minus I1 எழுதலாம், அல்ல 3ன்னு எழுதலாம். ஏன் நமக்கு வேல்யூவே இருக்கும்போது வேல்யூ போட்டுறதுன்னு பெஸ்ட்டு. ஏன் அதை வந்து வேரியபிள்ஸ்ல I1 I2 I1 minus I2 I2 minus I1 இந்த மாதிரி ஏன் போட்டுட்டு இருக்கணும்? அதனால இந்த 3ங்கிற வேல்யூ நம்ம எழுதிடுறோம் அந்த பிரான்ச்சுக்கு. ஓகேவா? இப்போ வந்து கிரீன் கலருக்கு வருவோம். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள பிரான்ச். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள பிரான்ச் விட என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அங்கேயும் I2 கரண்ட் ஃப்ளோ ஆகும், I3 கரண்ட் ஃப்ளோ ஆகும், ரெண்டு கரண்ட் ஃப்ளோ ஆகும். பட் அதனுடைய டிஃப்ரென்ஸா எதை எழுதிடலாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த Vx/4 எழுதிக்கலாம். சரியா? ஸோ அதுவும் லீவிங் கரண்ட் தான். ரெண்டு கரண்ட் I2 I3 வச்சு எழுதினாலும் ஒன்று தான். அவங்க ஆல்ரெடி நோன் வேல்யூ மாதிரி ஒரு Vx/4ன்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதுனா பெட்டர் இல்லையா? ஸோ அதனால Vx/4 அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன் வருவோம். சரியா? ஏல இருந்து கீழ் நோக்கி 2 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகுறது அப்படின்னா இதுலையும் உங்களுக்கு கொடுத்துருக்குதுன்னு பார்த்தோம்னா கரண்ட் தானே நம்ம பார்க்கணும். அப்போ Vx/2ன்னு போடலாம் நீங்கள். ஸோ அதை இன்கமிங் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், அவுட் கோயிங்னு எடுத்துகிட்டு நீங்கள் விட்டாலும் சரி தான். பட் நான் எப்படி கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பாத் வழியாக ரெண்டு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஒன்று வந்து I1ங்கிற கரண்ட், இன்னொன்று I3ங்கிற கரண்ட். I1 வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகுது, ஸோ லீவிங். அதை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த பாயிண்டில், அவுட் கோயிங் கரண்ட்டில். I3 வந்து இன்கமிங் அப்படின்னு எடுத்துகிட்டு அதை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அதனால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி வருது அடுத்த இதில் பார்த்தோம்னா அவுட்கோயிங் இஸ் ஈக்குவல் டு இன்கமிங் இல்லையா? ஸோ I3 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த Vxக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னா 1 2, அதாவது I3ன்னு ஒரு வேரியபிள், I1 வேரியபிள் இருக்குது, Vxன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ Vxங்கிற வேரியபிள் வச்சு எழுதணும்னா மூணாவது வேரியபிள்னா மூணாவது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். எங்கேருந்து ஃபார்ம் பண்ணேன்னு தெரியாது. அதனால Vxக்கு வேற ஏதாவது ரிலேட் பண்ணி ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி ஏதோ எழுத முடியுமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். சரியா? ஸோ ஓம்ஸ் லா படி பார்த்தோம் அப்படின்னா Vx இஸ் ஈக்குவல் டு இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1 மைனஸ் I3 இன்ட்டு தட் ரெசிஸ்டன்ஸ் 2ன்னு எழுதிட்டோம்னா இதில் I1 I3ங்கிற ரெண்டு வேரியபிள்ஸ் தான் வருது. ஸோ அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I3 மைனஸ் I1 இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. சரியா? இந்த மாதிரி ஒன்று கிடைக்குது ஈக்குவேஷன். இது டிவைட் பை 2 இருக்கிறதுனால இந்த டேர்மில் எல்லாத்தையுமே வந்து மல்டிப்ளை பை 2 போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். அதில் எல்லாம் 3 3 6ன்னு வந்திருக்கனால 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இது நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதி வச்சுப்போம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் திரும்ப கொண்டு வாங்க, ஃபோர்த் ஈக்குவேஷனையும் கொண்டு வாங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்தும் நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே I3 இருக்குது, இங்கே 5I3 இருக்குது. அதனால் இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனை இன்டூ -5 போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ தென் வென் யூ ஆட் போத் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் 4 ப்ரைமையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோன்னா யூ கெட் திஸ். சரியா? இதுலேருந்து I1 வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகே, ஒரு அன்னோன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு அன்னோன் கண்டுபிடிச்சோன்னா ஒரு ஆன்சரும் கிடைச்சிருச்சு. I1 இஸ் ஈக்குவல் டு Ixன்னு ஆல்ரெடி நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சு, Ixோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. Ix வேல்யூ கிடைச்ச பிறகு I3 வேல்யூ வேணும் நமக்கு. ஏன் I3 வேல்யூ வேணும்னா இனி நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து Vx கண்டுபிடிக்கிறது. Vxல வந்து I1ம் I3யும் இன்வால்வ் ஆகிருக்குது. அதனால I3 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதில் I1 வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டீங்கன்னா I3 வேல்யூ கிடைச்சிடும். Vx கண்டுபிடிக்கிறதுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. I1 மைனஸ் I3 இன்ட்டு 2 அப்படின்னு தெரியும். V ஈக்குவல் டு IR ஃபார்முலா தான். அதில் I1 வேல்யூ I3 வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா Vx ஈக்குவல் டு -4 வோல்ட்ஸ் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து மெஷ் அனாலிசிஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதே ப்ராப்ளத்தை நீங்கள் நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஓகே, how many of you have solved such problem using nodal analysis and mesh analysis? Fine, thank you, hope you have understood this.